வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முட்டை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி இது. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லைனா ஏதாவது குருமா சால்னாவோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். 4 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சம். இது நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவுனாலும் எடுத்துக்கிடலாம். இதில் 3 கப் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எதனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சிடலாம். இப்போ இதை பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். ரெண்டு அல்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாவு ஊறினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் நம்ம வச்சுருந்த முட்டையை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் செஞ்ச உடனேமே எப்போவுமே சூடாகவே சாப்பிடுங்க. இப்போ இதில் நம்ம 4 முட்டை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். நெக்ஸ்ட் இதில் நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை மல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மாவு எடுத்து பார்க்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக உருட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை நார்மலாக நம்ம சப்பாத்தி மாதிரி டஸ்டிங்க்கு வந்து மாவு சேர்த்து இதை நம்ம விரிச்சிடலாம்.
இப்போ நம்ம ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிடலாம். அதில் நம்ம வச்சுருந்த சப்பாத்தி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக 2 சைடுமே நம்ம இதை வேக விட்டுடலாம். முக்கால் பாகம் வேகட்டும், அது வரைக்கும் வெந்தால் போதும். இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த அந்த முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த சப்பாத்தி சேர்த்து அப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ கீழே உள்ள சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்பாத்தியோடு சேர்ந்து ஒட்டிடும். இப்போ கீழே உள்ள சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பிடலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டை சப்பாத்தி ரெடி. இது அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் சாஸு, கெச்சப் இல்லை எந்த கிரேவி, சால்னா கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதுமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.